பல ஆண்டுகளாக பணியாற்றிய நபர் பணி ஓய்வு பெற்று விடுகிறார். அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எதுவும் நிலுவையில் இல்லாத தருவாயில அவருடைய பணிக்கொடை, ப்ராவிடன்ட் ஃபண்ட் போன்ற விஷயங்களை நிறுத்தி வைப்பதற்கு சட்டத்தில் இடமிருக்கிறதா? அது போன்ற விஷயங்களை சட்டம் எப்படி பார்க்கிறது? மாநில மற்றும் மைய அரசுகளுடைய ஊழியர்களுடைய பணியை வரையறை செய்யக்கூடிய ஒரு சட்டம் ஒன்று ஒவ்வொரு துறைக்கும் இருக்கிறது. அந்த சட்டம் தான் அந்த பணியாளருடைய பலன்கள், பணி தொடர்பான விஷயங்களை கையாளக்கூடிய ஒரு சட்டமாக இருந்து வருகிறது. பணி ஓய்வு பெறும் ஒரு நபர் அவர் பணி ஓய்வு பெற்ற பிறகு அவர் மீது புதிதாக ஒரு குற்றச்சாட்டு சுமத்தி அதற்கான பணிக்கொடைகளை நிறுத்தி வைப்பதை சட்டம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜூலை 2015 கடைசி வாரத்தில் நீதியரசர் டி ஹரிபானந்தம் முன்னாடி ஒரு வழக்கு விசாரணைக்காக வருகிறது. அந்த வழக்கினை தாக்கல் செய்தவர் சொல்றாரு, நான் 30 ஆண்டு காலமாக நான் ஒரு சொசைட்டில வேலை பார்க்கிறேன். அது நாமக்கல் இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டி. அங்கே நான் 30 ஆண்டு காலம் செவனை வழி பணியாற்றினேன். பணி ஓய்வு பெற்று விட்டேன். பணி ஓய்வு பெற்ற பிறகு சர்சார்ஜ் நிலுவையில் விசாரணை நிலுவையில் இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை கிளப்பி அந்த அடிப்படையில் என்னுடைய கிராஜுவிட்டி, பணிக்கொடை மற்றும் ஏர்ன் லீவ், விடுப்பு நாளில் வரக்கூடிய அந்த வருவாய் மற்றும் என்னுடைய ப்ராவிடன்ட் ஃபண்ட் அந்த பணத்தை எல்லாம் நிறுத்தி வைக்கிறார்கள். நான் ஏராளமான மனுக்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறேன். ஆனா அந்த மனுக்கள் மீது எவ்விதமான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படாத ஒரு நிலை இருந்து வருகிறது. இதன் காரணமாக ரொம்ப கஷ்டப்படுறேன். என் மீது அந்த பணியாற்றிய காலகட்டத்தில் எந்த விதமான ஒரு துறை ரீதியான நடவடிக்கை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை மற்றும் நிலுவையிலும் இருக்கவே இல்லை. இது மாதிரியான விஷயங்கள்ல ஒரு சர்சார்ஜில் ஒரு என்கொயரி இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்னுடைய பணிக்குடையை நிறுத்தி வைப்பதை சட்டம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆகவே நீதிமன்றம் தலையிட்டு ஒரு உத்தரவு கொடுக்கணும்னு சொல்லி அந்த மனுவில் குறிப்பிட்டார். வழக்கினை விசாரித்த நீதியரசர் டி ஹரிபரந்தாமன் அந்த வழக்கினுடைய இருதரப்பு வாதங்களையும் கேட்டு ஆவணங்களை பரிசீலனை செய்கிறார். இவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எதுவுமே நிலுவையில் இல்லாத ஒரு தருவாயில சர்சார்ஜில் ஒரு என்கொயரி இருக்கிறது. அதுவும் அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. அந்த நீதிமன்ற நடவடிக்கை இறுதி முடிவு எட்டப்படாத ஒரு தருவாயில அதை காரணமாக காண்பித்து நீண்ட காலமாக பணியாற்றிய ஒரு நபர் ஓய்வு பெறும் பொழுது அதை சொல்லி அவருடைய கிராஜுவிட்டி, ப்ராவிடன்ட் ஃபண்டை நிறுத்தி வைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. 8 வார காலத்திற்குள்ளாக அவருக்கு உடனடியாக அது கொடுக்கப்பட வேண்டும். ஒரு நபர் ஒரு குற்றம் புரிஞ்சிருக்கிறாரு, இல்ல துறை ரீதியான ஒரு விஷயம் நிலுவையில் இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் கூட அது சட்டத்தில் வரையறை செய்யப்பட்ட விஷயமா இருக்கணும். என்ன அடிப்படையில் ஒருத்தருடைய ஓய்வூதிய பணிகளை நிறுத்தி வைப்பதற்கு சட்டம் வரையறை செய்திருக்கிறதோ அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் அதில் நிலைநிறுத்தணுமே ஒழிய ஒரு நபர் மீது ஒரு குற்றச்சாட்டு எழுப்பி அது உண்மை இல்லை, இல்லைன்னா அந்த விசாரணை எதுவும் நடைபெறாத ஒரு தருவாயில கடைசி நேரத்தில் அவரை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவருடைய கிராஜுவிட்டியோ ப்ராவிடன்ட் ஃபண்டை நிறுத்தி வைப்பது சட்டம் ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா ப்ராவிடன்ட் ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பகுதியை அவருடைய ஊதியத்தில் இருந்தும் இன்னொரு அமௌண்ட்டை தொகையை அவருக்கு பணியாளர் கொடுக்கக்கூடிய தொகை சேர்த்து வைக்கப்படுகிறது. அதிலிருந்து தான் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் ஓய்வூதியம் என்பது கிடையாது. அவர் ஓய்வு பெற்ற பிறகு வரக்கூடிய அமௌண்ட்ங்கிறது அந்த தொகைங்கிறது ப்ராவிடன்ட் ஃபண்ட், அந்த இஎல் போன்ற விஷயங்கள் வரக்கூடிய தொகை தான் இருக்கிறது. இவரை இந்த பணத்தை நிறுத்தி வைக்கிறது சட்டத்தின்பால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு உத்தரவு போறாரு. ஆக சட்டத்தின் பார்வையில் என்ன விஷயங்களுக்காக ஓய்வூதிய பணிக்கூடைகளை நிறுத்தி வைக்கலாம்னு சட்டம் சொல்லி இருக்கிறதோ அது தவிர அது இல்லாத விஷயங்களை பொறுத்த வரைக்கும், இல்லாத இனங்களை பொறுத்த வரைக்கும் அதை குறிப்பிட்டு அவருடைய பணிக்கூடைகளை நிறுத்தி வைப்பதை சட்டம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள்.